வணக்கம் நண்பர்களே. நான் உங்க எக்ஸல் வித் யார். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல எக்ஸல்ல இருக்கிற சக்தி வாய்ந்த ஃபங்க்ஷன்ஸில் எப்படி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம், அதுவும் நம்ம தமிழில். ஸோ இன்னைக்கு நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஃபங்க்ஷன். ஸ்விட்ச் ஃபங்க்ஷனா? ஸ்விட்ச் ஃபங்க்ஷனா என்ன? எப்படி அதை யூஸ் பண்ணுறது? யாருக்கு இது தேவை? அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸ்விட்ச் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். ஸ்விட்ச் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன். நான் எதை கம்பேர் பண்ண போகிறேன்? ஒரு செல்லோ இல்லை நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ண வேல்யூவோ. ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ 1, அதுக்கப்புறம் ரிசல்ட், அப்புறம் வேல்யூ 2 ரிசல்ட். ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ வேல்யூ 1 ரிசல்ட்ன்றது தான் டிஃபால்ட், வேல்யூ 2ன்றது ஆப்ஷனல். இருந்தால் நீங்கள் போடுங்க. பட் அதே மாதிரி டிஃபால்ட் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனா அது நார்மலாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 1 ரிசல்ட் 1 அப்படின்னா மேட்ச் ஆனால் என்ன வேல்யூ உங்களுக்கு வரணும், மேட்ச் ஆகலைன்னா என்ன வேல்யூ வரணும். ஸோ அதுதான் இந்த வேல்யூ 1ம் டிஃபால்ட் ரிசல்ட்டும். எந்த வேல்யூஸும் மேட்ச் ஆகலைன்னா என்ன ரிசல்ட் வரணுன்றது டிஃபால்ட் ரிசல்ட்டில் போட்டுடணும். மேட்ச் ஆனால் என்ன வரணுன்றத வேல்யூ 1 வேல்யூ ரிசல்ட் 2வில் போட்டுடணும். ஸ்விட்ச் ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்ப்போம். ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் ஒரு ஆல்டர்னேட் ஃபார் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. மல்டிபிள் கண்டிஷன்ஸை சுலபமாக மேனேஜ் செய்ய இந்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பதிலாக க்ளீனாகவும் ஈஸியான ஃபார்முலா எதுன்னு கேட்டிங்கன்னா நான் அதை ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவேன். என்னோட டெய்லி ஒர்க்கிங் லைஃப்பில் நான் இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறதால சொல்கிறேன். இதே டாஸ்க்கை நெஸ்டட் இஃப்ல செஞ்சு கொஞ்சம் சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். அது நமக்கு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட். ஸ்விட்ச்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்விட்ச் ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு ஸ்விட்ச் போட்டேன்னா எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு இந்த C3 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், முடிச்சிட்டேன். ஸோ கன்வெர்ட் எ நம்பர் டு எ டே ஆஃப் த வீக். ஸோ 1ன்னு வந்தா நான் டேல போட்டிருக்கேன்னா, ஸோ 1ன்னு வந்தால் எனக்கு சண்டேன்னு வரணும். ஸோ வேல்யூவும் கொடுத்துட்டேன், ரிசல்ட்டும் கொடுத்துட்டேன். ஸோ வேல்யூ 2க்கு போகிறேன். ஸோ நம்பர் 2ன்னு போட்டால் எனக்கு மண்டேன்னு வரணும். நம்பர் 3ன்னு போட்டால் நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள், டியூஸ்டே. ஸோ எதுவுமே வரல, நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னா இன்வாலிட். தான் டிஃபால்ட். போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இன்வாலிட் வந்துச்சு? ஏன்னா நான் இங்கே கிவன் இன்புட் கொடுக்கல. ஆனால் இப்போ நான் 1ன்னு போட்டால் என்ன வரும்? சண்டே வரும் பாருங்கள். வந்ததா? 2ன்னு போட்டால் மண்டே வரும், 3 போட்டால் டியூஸ்டே வரும், 4 போட்டால் ஏன்னா நான் அதுக்கு டிஃபைன் பண்ணல, அதனால் இன்வாலிட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் இங்கே செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்விட்ச். என்னோட எக்ஸ்பிரஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிரேட் சிஸ்டம் மார்க் டு கிரேட் கன்வர்ஷன். ஓகே, புரிஞ்சுது. இப்போ என்ன பண்ணணும்? 90 எடுத்தனா, வேல்யூ 1 90 எடுத்தனா எனக்கு A ப்ளஸ், 80 எடுத்தா A கிரேடு கொடுத்துரு. ஸோ வேல்யூ 1ம் போட்டுட்டேன், வேல்யூ 2வும் போட்டேன், வேல்யூ 2வோட ரிசல்ட்டும் போட்டுட்டேன். 70 எடுத்தா B கொடுத்துரு, B கிரேட். 70க்கு கீழே யார் எடுத்தாலும் C கிரேட், C கிரேட். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் எனக்கு இங்கே C வந்தது? ஏன்னா எனக்கு வேல்யூவே இல்லை. ஸோ 90 போட்டால் A ப்ளஸ், 80 போட்டால் A, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் A. 70 போட்டால் B கிரேட், 70 கீழே 69 போட்டாலும் C கிரேடு தான், 0 போட்டாலும் C கிரேடு தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது. இப்போது நான் சிக்கு கூட போடல, பிலோ ஆவரேஜ்னு போட்டால் பிலோ ஆவரேஜ்னு வந்துடும். 0 போட்டால் பிலோ ஆவரேஜ், 70 போட்டால் கிரேட் வந்துடும், 69 போட்டாலும் பிலோ ஆவரேஜ் தான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நேம் ஃப்ரம் நம்பர். நம்ம ப்ரீவியஸாக சண்டே மண்டே போட்ட மாதிரி தான் ஸ்விட்ச் போட்டுட்டேன், 69 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வேல்யூ, ஸோ 1ன்னு வந்ததுன்னா ஜான் மந்த், 2க்கு
Feb. 3க்கு மார்ச். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இன்வேலிட். அதான் டிஃபால்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் இங்கே இன்வேலிட் வந்துச்சு? ஏன்னா எதுவுமே கொடுக்கல. 1 போட்டால் ஜான், 2 போட்டால் ஃபெப், 3 போட்டால் மார்ச், 4 போட்டால் இன்வேலிட். ஏன்னா நான் அது கொடுக்கல வேல்யூ. ஸோ இது மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோடை வச்சு டிபார்ட்மெண்ட் நேம் எடுக்கணும். ஸோ ஸ்விட்ச் ஃபங்க்ஷனாக போட்டுக்கிறேன். எக்ஸ்பிரஷன் C3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெச்ஆர், ஹெச்ஆர்னா என்னங்க? ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹெச்ஆர்னு வேல்யூ வந்ததுன்னா அதோட ரிசல்ட் ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கணும். ஐடி அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வரணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சிஎம்னு வந்ததுன்னா சப்ளை செயின். ஸோ எதுவுமே இல்லை, வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டோன்னா அதர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துருச்சா? ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்ததா? வேற என்ன போட்டேன்? எஸ்சிஎம் போட்டேன். சப்ளை செயின் வந்ததா? இப்போ வேற டிபார்ட்மெண்ட் என்ன? ஃபினான்ஸ்னு போடுறேன். எனக்கு அதர்ஸ் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்மளே ஒரு வேல்யூ செட் பண்ணி, நெஸ்டட் இஃப் மாதிரி தான், நம்மளே ஒரு வேல்யூ செட் பண்ணி அதில் போடுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டிராஃபிக் லைட் சிஸ்டம். ஸோ ஸ்விட்ச் போட்டுடுறேன். ஸோ C3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட்டுன்னு வருதுங்க டிராஃபிக் சிக்னலில். ரெட்டுன்னு வந்தால் என்ன? இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிடு. நெக்ஸ்ட்டு எல்லோ எதுக்குங்க யூஸ் பண்ணுறோம்? கவனிக்கிறதுக்கு. ஸோ அது காஷன், செக் பண்ணு அப்படின்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னங்க? க்ரீன். க்ரீன் மீன்ஸ் கோ ஹெட். க்ரீன் வந்தால் கோ அஹெட். ஸோ எதுவுமே வரலன்னா எரர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எரர். ஆனால் இப்போ நான் ரெட்டுன்னு மாற்றினா ஸ்டாப்னு வந்துடும். ஸ்டாப் வந்துருச்சா? எல்லோ மாற்றினா காஷன். ஸோ அதே க்ரீன் வந்தால் கோ ஹெட் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது தான். நெஸ்டட் இஃப் மாதிரி தான். அதை ரொம்ப சிம்பிளிஃபையாக ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷன். ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் இஃப்ஸ்களையே இது சிம்பிளிஃபை செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான். மல்டிபிள் கண்டிஷன்ஸை ரொம்ப ஈஸியாக எழுதலாம். பிரத்யேகமாக டிஃபால்ட் வேல்யூவை ஆட் செய்யலாம். இது எக்ஸல் 19, எக்ஸல் 365 மட்டும்தாங்க வேலை செய்யும். ஸ்விட்ச் ஃபங்க்ஷனோட லிமிடேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் மேட்சை தான் பண்ண முடியுமே தவிர அப்ராக்சிமேட் மேட்சை பண்ண முடியாது. லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. என்ன லாஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு அப்படி போட்டிங்கன்னா அது செட் ஆகாது. எக்ஸல் 19, 365 மட்டும்தான் வேலை செய்யும். சொன்ன மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை ரொம்ப க்ளீனாகவும் எக்ஸாக்டாகவும் ஈஸியாகவும் ஃபார்முலாவாக மாற்றி ஈஸியாக நெஸ்டட் இஃபோட ஆல்டர்னேட் பண்ணி ஸ்விட்ச் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸலில் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் எக்ஸ்பர்ட் ஆகணுமா? நம்ம எக்ஸல் வித் ஏஆரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் அண்ட் தென்.